என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஸோ வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பிஐ கிளர்க் 2024-25 இந்த வருஷத்துக்கான எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம், சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துக்கான எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் மோஸ்ட்டாக கொஞ்ச நாளில் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நவம்பர் மாதமே விட்டுருவாங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி கொடுத்துருக்காங்க, இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலை. பட் இருந்தாலும் நம்ம எப்போதுமே ஒரு எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ நிறைய பேர் மெயில் வேறு பண்ணிகிட்டு இருக்கீங்க எஸ்பிஐ கிளர்க்கு ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த டெய்லி டெஸ்ட்டு, ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு எல்லாமே சீக்கிரம் ஆரம்பிக்கிறோம். பட் இருந்தாலும் இதோட கம்ப்ளீட் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது, இதுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்லது, சரிங்களா? ஸோ எக்ஸ்பெக்டட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருக்கும். இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். இந்த டைம் பீரியடில் தான் எப்போதுமே எஸ்பிஐ ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக இந்த டியூரேஷன்லலாம் எக்ஸாம் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது, இந்த வருஷத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போதுமே சரிப்பா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் கூட எக்ஸாம் எழுத மாட்டாங்க, ஆனால் எஸ்பிஐ கிளர்க் எழுதுவாங்க. ஏன்னா எஸ்பிஐயோட வேல்யூ அந்த மாதிரி. நிறைய பேங்க் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஐபிபிஎஸ் கிளர்க் கூட எழுதாமல் போயிடுவாங்க. பட் எஸ்பிஐ கிளர்க் கண்டிப்பாக அப்ளை பண்ணி எழுதுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த பேங்க் எக்ஸாம், அந்த எஸ்பிஐ எலிஜிபிலிட்டி இருந்தீங்கனாலே ஒரு வாட்டி மறந்துடாமல் இந்த எக்ஸாமை எழுதுங்க. எஸ்பிஐ கிளர்க்கு இல்லை பிஓ நீங்கள் எலிஜிபிள்னு தெரிஞ்சாலே போதும், சரியா? என்ன ஒரு சின்ன ஒரு அப்ளை பண்ண போகிறீங்க, அது எக்ஸாம் எப்போ வருதோ போய் அட்டன் பண்ணி பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் ஒரு வாட்டி மறந்துடாமல் எழுதிடுங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் லெவலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸிப்பா, ஓகேவா? ஏன்னா ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் அந்த 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 லெவல் புரிஞ்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த எஸ்பிஐ கிளர்க் ரொம்ப ஈஸி, சரிப்பா. இப்போது எஸ்பிஐ என்ன ப்ராக்டிஸ் செட் நான் எப்படி உங்களுக்கு கொடுக்கலாம் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி டெஸ்ட் எழுதணும் அதெல்லாம் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், எங்கே போய் எழுதணும் என் சைட்லன்னு. பட் நான் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னையில் இருந்து, சரிங்களா, இன்றைக்கே ஃபஸ்ட் டெஸ்ட் வந்திருக்கும். இன்னையிலேருந்து 10 மணிக்கு எல்லா நாளுமே ஜான்வரி பொங்கல் முடிகிற வரைக்கும் 2 மாதம் உங்களுக்கு கண்டினியூஸாக டெய்லி டெஸ்ட் இருக்கும், சரிங்களா? டெய்லி 10 மணிக்கு நம்ம எப்படி ரயில்வே டெஸ்ட்டு போடுறோமோ அதே மாதிரி பேங்க் எக்ஸாமுக்கும் டெய்லி டெஸ்ட், சரிங்களா? டெய்லி 10 மணிக்கு ஷார்ப்பாக 10 கொஷின் டெஸ்ட்டு, அதுவும் டைமிங் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கிடைக்கும். பேங்க் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க நீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களை எக்ஸாமை பாஸ் பண்ண வைக்கும். சும்மா புக்கு எடுத்தோ ஒரு பிடிஎஃப் ஃபைலை எடுத்தோ நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறனால எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே உங்களுக்கு கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் கம்ப்யூட்டரை பார்த்து ஒரு கொஷனை ஒரு நிமிஷத்துலையும் இல்லை ஒரு கொஷனை 1.5 நிமிஷத்துக்குள்ளே போட கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். அது டெய்லி ப்ராக்டிஸில் தான் வரும். ஸோ அதனால தான் டெய்லி ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறோம். மறந்துடாமல் இன்னையிலேருந்து ஒரு நாள், என்ன ஒரு 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு கிடைக்காது உங்களுக்கு, நீங்களே சொல்லுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் ஒரு பெர் டேக்கு உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அந்த 20 நிமிஷத்தை யூஸ் பண்ணி டெய்லி டெஸ்ட் எழுதணும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன், டெய்லி டெஸ்ட்டு. மறந்துடாமல் அந்த டெஸ்ட்டை அன்னன்னைக்கு எழுதிடுங்க, சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்டு, என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிஐ கிளர்க் அப்படின்னா இந்த ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெண்ட்ரி அதெல்லாம் வராது, முக்கியமான டாபிக்ஸ் தான் கேட்பாங்க. அந்த டாபிக்ஸ் நீங்கள் லெவலை பொறுத்து படிக்கணும்ப்பா. நான் முன்னாடி ஒரு 3 வீடியோ போட்டிருப்பேன். இந்த 3 வீடியோ ஃபஸ்ட் டைம் பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க, இல்லை இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட், ஒரு வருஷம் படித்தேன், 2 வருஷம் படித்தேன், அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுவாங்க, பட் மெயின்ஸ் எக்ஸாம் அதிகமான டைம் ஃபெயில் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க இந்த 3 வீடியோவில் நீங்கள் எந்த கேட்டகரின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன் அப்படின்னா மறந்துடாமல் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள், சரிங்களா? இல்லை நான் ஆல்ரெடி படித்தேன் ஆனால் நிறைய வாட்டி ஃபெயிலாக போயிட்டேன், ப்ரிலிம்ஸே என்னால் சரியாக பாஸ் பண்ண முடியல அப்படின்றவங்க அந்த 2வது வீடியோவை பாருங்கள், ஓகேவா? எல்லா வாட்டியும் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன்னா ஆனால் மெயின்ஸ் வரும்போது என்னால் அட்டன் பண்ணவே முடியல மேக்ஸு அப்படின்றவங்க 3வது வீடியோவில் என்ன சொல்கிறேனோ அதை கவனமாக கேட்டு அது மாதிரி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் ஈஸிப்பா. ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்தாலே அப்ளை பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கள். அப்ளை பண்ணி கடுமையாக உழைக்கணும். பர் டேக்கு ஒரு 4 hours மேக்ஸ் படிங்க, சரியா? ஒரு 3 hours ரீசனிங் படிங்க, ரிமைனிங் இருக்கிற டைம் இங்கிலீஷ் படிங்க. இந்த மாதிரியான ஃபாலோ ப்ரொசீஜர் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். ஸோ டெஸ்ட்டு நான் எப்படி எழுதணும், எங்கே போய் எழுதணும் எல்லாமே நான் சொல்லிடுறேன். அதை ஃபாலோ பண்ணி மறந்துடாமல் டெய்லி டெஸ்ட் மட்டும் எழுதுங்க, சரியா? இப்போ நம்ம பார்க்கலாம்ப்பா எப்படி டெஸ்ட் என்னோடய வெப்சைட்டில் போய் எழுதுறதுன்னு.
ஓகேப்பா. ஸோ நான் எப்படி எஸ்பிஐ கிளர்க் டெஸ்ட் வந்து நீங்கள் டெய்லி எழுதணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட வெப்சைட் போங்க, feelfreetolearn.com வெப்சைட் போங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நம்மளோட டெஸ்ட் பேஜ் லிங்க் கூட போகலாம். feelfreetolearn.videocrypt.in இது டெஸ்ட் பேஜோட லிங்க்கு. இது நம்மளோட ஸ்டார்டிங் பேஜோட லிங்க் feelfreetolearn.com. ஸோ இந்த பேஜ்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இங்கே டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எப்போதும் போல் இப்போ வீடியோ கிரிப்டர்லேயே அந்த பேஜுக்கு போயிடும். ஸோ அந்த பேஜுக்கு போனதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டே எஸ்பிஐ கிளர்க்கு தான். ஓகேவா? ஸோ அதனால தான் உங்களுக்கு ஆரம்பத்திலே கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் வியூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இங்கே ஒரு வியூ கண்டென்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த டெய்லி டெஸ்ட் வந்துருச்சு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். டெய்லி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக டெஸ்ட்டு தான்ப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் இன்றைக்கி 13th, செகண்ட் டெஸ்ட்டு 14, 15, 16 அப்படியே போயிட்டே இருக்கும் வரிசையாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜான்வரி எண்டு வரைக்குமே டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஷார்ப்பாக பாருங்கள், நாளைக்கு 10 மணிக்கு இந்த டெஸ்ட் ஓப்பன் ஆகிடும், அடுத்த நாள் 10 மணிக்கு இந்த டெஸ்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ டெய்லி டெஸ்ட்டு உங்களுக்கு 2 மாதத்துக்கு கண்டினியூஸாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போதும் போல் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்போதும் போல் இங்கே போயிட்டு ஸ்டார்ட் டெஸ்ட்டு கொடுங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்டார்ட்டு, அவ்வளோதான், டெஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ சில டெஸ்ட் இங்கே டைமிங் உங்களுக்கு கார்னரில் இருக்கும். ஸோ எத்தனை நிமிஷமோ டைமிங் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நீங்கள் பாட்டுக்கு டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஆப்பில் கூகுள் ப்ளேயில் போயிட்டு ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் ஆப் சர்ச் பண்ணுங்கள், டெஸ்ட் ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கேயே எஸ்பிஐ கிளர்க் ஃப்ரண்ட்லேயே இருக்கும். ஸோ டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது டெஸ்ட் எழுதுறதுக்கு அப்படின்னா இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, கீழே இந்த நம்பருக்கு நீங்கள் காலோ வாட்ஸ்அப்போ பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில் சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா. பாய்.